Hey guys, welcome back to Be in Action. So, லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து கார்ட்ஸ், சார்ட்ஸ் அண்ட் மேப் அதுக்கப்புறமா டைம்லைன் ஸ்லைட்ஸில் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு கேபிஐ கார்டு எப்படி ஆட் பண்ணுறேன்ட்டு. ஸோ கேபிஐன்றது யூஸ்வலி ஒரு கம்பேரிஷன் என்ன சொல்கிறது, அதாவது உங்களோட கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அதான் கேபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி நாங்கள் இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் எங்களோட டெக்ஸ் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே தெரியும். அந்த வீடியோ பார்க்காட்டி மேலே கார்டு லிங்க் ஆட் பண்ண மாதிரி செக் அவுட் பண்ணிடுங்க. அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்ஸ் கிரியேட் பண்ணோம். அதில் ஒன்றா வந்து டைம் இன்டெலிஜென்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த டைம் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் அந்த ப்ரீவியஸ் இயரோட டோட்டல் ரெவன்யூ எடுத்தோம். ஸோ அந்த ரெவன்யூ வந்து இப்போ இருக்கிற ரெவன்யூவோட எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த பெர்டிகுலர் டெக்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு கேபிஐ கார்டு கிரியேட் பண்ண போகிறோம். அதை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இல்லை அந்த டோட்டல் ரெவன்யூ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டிலீட் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும். அண்ட் அதுக்கு பதிலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் போட்ட விஷுவல் இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே ஓ பண்ணிங்கன்னா கேபிஐன்னு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ரீசைஸ் பண்ணுறோம். ஸோ அதை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டேட்டா நாங்கள் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் டார்கெட். ஓகே, ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூவுக்கு வந்து எங்களோட டோட்டல் ரெவன்யூ போட்டுரும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ வந்துட்டு பட் எந்த டேட்டாவுமே லோட் ஆகல. ஸோ நாங்கள் வந்து ட்ரெண்ட் ஆக்சிஸ் போடணும். ஸோ நமக்கு அந்த ட்ரெண்ட் வந்து இயர்லி வேணும். அதாவது இயரோட கம்பேர் பண்ணி தான் இந்த ட்ரெண்ட் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நாங்கள் இயரை வந்து இந்த ட்ரெண்ட் ஆக்சிஸ்க்குள்ளே போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேட்டா ஷோ ஆகுது. ஓகே, அண்ட் டார்கெட். ஸோ ஓகே, இந்த பர்டிகுலர் ரெவன்யூ வந்து எதை டார்கெட்டாக பேஸ் பண்ணி நாங்கள் ப்ராஃபிட்டாக லாஸ்ட்டான்னு செக் பண்ணணும். ஸோ அது வந்து ப்ரீவியஸ் இயர் டோட்டல் ரெவன்யூ எங்களுக்கு தேவை. ஸோ அது நாங்கள் ஆல்ரெடி ஒரு டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், டோட்டல் ரெவன்யூ ப்ரீவியஸ் இயர்ன்ட்டு. ஸோ நாங்கள் அதோட டார்கெட்டை செட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2019 வந்து இது வந்து ப்ளஸ் கிட்டத்தட்ட 4.5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு ரெவன்யூ அதான் இது வந்து ஒரு க்ரீன் கலர் ஃபார்மேட்டிங்கில் காட்டுது. ஸோ சேம் லைக் தட் நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இயர்ஸை கிளிக் பண்ணும்போது அதில் இருக்க ரெவன்யூ அண்ட் கோல் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல் இருக்குது, அதுக்கப்புறமா அதில் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. விச் மீன் இந்த கோல்ண்டா ப்ரீவியஸ் இயரோட ரெவன்யூ அண்ட் இந்த க்ரீன் ஹைலைட் பண்ணியிருக்கிறது இப்போ பர்டிகுலர் இயரோட ரெவன்யூ. ஸோ இன்கேஸ் இந்த ரெவன்யூ வந்து எனக்கு லாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெட் கலரில் காட்டும். பட் இங்கே வந்து எல்லாமே ப்ராஃபிட். ஸோ அது வந்து ஒரு க்ரீன் கலரில் காட்டுது. ஸோ இதையுமே நாங்கள் இதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டிசைன் பண்ணிக்கலாம், அதாவது ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த கோலோட் வேல்யூவில் வந்து ட்ரிபியூஷியை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் ஒன் டைமே லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ், அந்த ஐக்கன் இருக்கட்டும். ட்ரெண்ட் ஆக்சிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா குட் கலர், நியூட்ரல் கலர், பேட் கலர் இருக்கு. ஸோ இந்த குட் கலர்னா அதாவது ப்ராஃபிட்டாக லாஸ்ட்டான்னு பார்க்குறதுக்கு. ஸோ ப்ராஃபிட் மீன்ஸ் குட் கலர், பேட் கலர் மீன்ஸ் லாஸ்ட்டுன மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நான் டிஃபால்ட்டாக இருந்த க்ரீனே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இதுக்கு இந்த மாதிரி கலர் போட்டுருக்கேன். ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் வந்து 279 இதில் 279 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டோட்டல் ரெவன்யூ மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ட்ரிபியூஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டர் எலிமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த இது வந்து எனக்கு ஓகேவே இருக்குது. பட் ஆல்சோ நாங்கள் போர்டை செட் பண்ணோம். அதுக்கு விஷுவல் போர்டு அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸாக இருந்த மாதிரி இதையுமே ப்ரொமோட் பண்ணியாச்சு. பட் டைட்டில் வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளோட ப்ரீவியஸ் ஃபார்மேட்டிங் மாதிரி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இந்த இயரை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து பர்டிகுலர் இது வந்து ப்ராஃபிட்டாக லாஸ்ட்டான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்மளோட கேபிஐ கார்டு கிரியேட் பண்ணுறது. அண்ட் நீங்களுமே லாஸ்ட் வீடியோவில் இந்த ஃபைலை நான் அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் see you next video guys. Bye.